ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லியை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குதுன்னா மசாலா இட்லியை செஞ்சு பாருங்கள். மசாலா இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. மினி இட்லி 2 தட்டு ஊற்றி நல்லா ஆவியில் வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஆறட்டும். இப்போ ஒரு அகலமான பேனில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட கடுகு, கொஞ்சமாக சீரகம் ஒரு வாசத்துக்காக போட்டு பொரிஞ்சதும் நீட்டமாக அரிஞ்ச வெங்காயம், கருவேப்பிலை. இந்த இட்லிக்கு அந்த வெங்காயத்தை அரியறப்ப நல்லா நீட்ட வாக்கில் அரிஞ்சிருங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப அது ஒன்றோட ஒன்றா ஒட்டுன மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வறுபட்ட வரைக்கும் போதும். 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சு இந்த மாதிரி அகலமான பேனாக இருந்துச்சுன்னா ஒரு சைடு வெங்காயத்தை நகர்த்திட்டு தக்காளியை நம்ம இப்படி வதக்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும், வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் வாசமாக வறுபடும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. இட்லிலேயே லைட்டாக உப்பு இருக்கும், ஸோ இதில் உப்பு சேர்த்துறப்ப கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் தூள் 1½ டீஸ்பூன் இதுக்கு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் சேர்த்திட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு கொல கொலன்னு மசாலா இருந்தால் போதும். இட்லி பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மசாலா கூட இட்லியை சேர்த்திடலாம். இந்த மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேலு இட்லி சேர்த்துங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டிங்கன்னா தான் இட்லி உடையாமல் அந்த ஷேப்போடு இருக்கும். மெதுவாக அழுங்காமல் கிளறி விடுங்க. நம்ம மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.